நல்ல கண்டென்ட்டுக்கு பொதுமக்களும் பத்திரிகைக்காரங்களும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தேட்டருக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு கண்டென்ட்டை கொண்டு வரதுக்கு. ஒரு கண்டென்ட் ஏன்னா நம்ம இனிமேல் ப்ளேம் பண்ண முடியும், ஏன்னா தேட்டர் கிடைக்கலான்லாம் ப்ளேம் பண்ணுறதை விட நாம் இந்த 10 படங்கள் ஒரு வாரத்துக்கு 10 படங்கள் 8 படங்கள் 10 படங்கள் வரதை நாம் எல்லாருமே சேர்ந்து, நாங்களும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கோம், எல்லா அமைப்புகளும் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தாலுமே மற்ற பிரச்சனைகள் சொல்லும் போது நாம் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியா பார்க்கும்போது அது எங்களுக்கு தெரியுது. அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இனிமேலாவது எல்லாருமே வந்து சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து எந்தவித ஈகோவும் பார்க்காம எல்லா அமைப்புகளுமே இங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளுமே ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக அந்த ரிலீஸ் ரிலேஷன் கமிட்டியை முதல் வேலையை அதை பண்ணணும். அப்போதான் சினிமாவை காப்பாற்ற முடியும். ஏன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கடன் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி படம் பண்ணுறாங்க. அந்த படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை கொண்டு போய் தியேட்டரில் வைக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் போய் கை கட்டி நின்று இந்த படத்தை கொண்டு போங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இன்னைக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் மீறி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. தியேட்டருக்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, பத்திரிகை மீடியா சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம அமைப்புகள் இருக்குது இல்லையா, இங்கே உள்ள அமைப்புகள் தான் இங்கே ஒருத்தர் ஒரு சின்ன ஈகோவில் நம்ம தமிழ் சினிமாவில் பல போட்டிகள் பல பொறாமைகளில் நாம் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது ரொம்ப ரொம்ப கவலையான ஒரு சூழ்நிலையாக நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் களத்தில் பார்க்கும்போது நானும் இருக்கட்டும் பண்ணியிருந்ததாக இருக்கட்டும் எல்லாரும் எங்கள் டீம் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து, ஏன்னா ஆகஸ்ட் 1 டேட்டு போட்டது நாங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி டேட்டு போட்டாச்சு, ப்ரொமோஷன் வேலையில் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நிறையா படங்கள் வர வச்சு ஸோ எல்லாருக்குமே அதை பகிர்ந்து தான் கொடுக்கணும். தியேட்டருக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து நாம் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இதை தான் ஃபஸ்ட்டு மீட்டிங்காக அட்டன் பண்ணணுன்றதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாமே வரமுறைப்படுத்தணும். அதுக்கு எல்லாரும் தேவை ஒற்றுமை இருந்தால் ஈஸியாக எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். அண்டு இந்த டீமுக்கு எங்கள் எல்லாத்துக்கும் தேட்டர் ஊழியர்கள் எல்லாருமே, சேலத்தில் எங்கள் அண்ணன் யுவராஜ் சார் இருக்காங்க, இங்கே உள்ள நடிகர் சங்கம், இந்த நடிகர் சங்கம்லாம் எல்லா ஊழியர் மதுரையில் நேற்று போகும்போதும் சரி, திருச்சியில் போகும்போதும் சரி, எங்கள் நடிகர் சங்கம் வந்து எங்கள் குடும்பம், எங்களுடைய கலை வந்து எங்கள் குடும்பம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காருன்னா அவங்க அந்த குடும்பமாக வந்து படம் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே, சேலம் நடிகர் சங்கம் எல்லாத்துக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். யுவராஜ் சார்லேருந்து, கங்காலேருந்து, இந்த தலைவர்லேருந்து, நம்ம சேலம் நடிகர் சங்க தலைவர்லேருந்து, ரம்யா அவங்க ஹஸ்பண்டு, ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா, இப்போ நான் வரும்போது கார்த்திக் சார்கிட்ட கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன், சார் 13ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக கூலி வரைக்கும் ஓடும், கூலிக்கு அப்புறமும் அவங்க நினச்சாங்கன்னா ஏதாவது ஒரு சென்டரில் எங்கள் படத்தை கண்டிப்பாக கூலியோட தலைவரோட எங்கள் படமும் அப்படியே ஒரு ஷோ 2 ஷோ ஓடிச்சுன்னா மக்கள் அப்படியே ஓடும். இந்த வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். ஏன்னா எல்லா தியேட்டர்ஸ்காரங்களும் நல்ல கண்டென்ட்டை அங்கீகரிக்கிறாங்க. இங்கே வந்திருக்க எல்லா படங்களும், இந்த 10 படங்களுமே ஓடணுன்றதான் எங்கள் எல்லாரோட எண்ணம். அதுக்கு தான் நாங்கள் பேசணும். 10 படங்களுமே வராங்க. அந்த 10 படங்கள் வரும்போது நாமளும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக வரலாம். இப்போ நாங்கள் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் டேட்டு போட்டோம், ப்ரொடியூசர்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் டேட்டு போட்டோம். இந்த டேட்டு போட்டதுக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்தி இதெல்லாம் சரி செய்யணும். தமிழ் சினிமா மிக தரமாக இருக்குது, இன்றைக்கி உலக தரத்தில் இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள டெக்னீஷியனும் அங்கே உள்ள தயாரிப்பாளர்களும் எல்லாருமே உலக தரத்தில் கண்டென்ட் ஓரியன்ட் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எப்படி மலையாள சினிமா இருந்ததோ, எப்படி மற்ற சினிமா இருந்ததோ, கண்டென்ட் ஓரியன்டாக இன்றைக்கி படங்கள் வரவேற்பு பெறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டெஃபினட்டாக வந்து வரும்போது ஒற்றுமையாக இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் நல்ல கண்டென்ட் ப்ரொடியூசர்ஸ்கள் நிறைய படம் பண்ண வராங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை கொடுத்து ஒரு படத்தை கரெக்டாக நம்ம நடிகர்களாக இருக்கட்டும் சரி, இப்போ என்னை பற்றி சொன்னார் சார், பட் என்னதாலும் நடிகர்களாக இருக்கட்டும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம எல்லாம் குடும்பம். ஒரு படத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடியூசரோட நடிகர்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. நடிகர்களும் அது எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற பொறுப்பு நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். அது எல்லா நடிகர்கள்கிட்டமே ஒரு நடிகர்களாக நானும் கேட்டுக்கிறேன். எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லாமே வந்து சில நடிகர்கள்லாம் சம்பளம் விட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா நடிகர்களுமே வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்தோம்னா நிச்சயமாக ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கண்டென்ட்டும், ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் நல்ல கண்டென்ட் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எந்த படத்தை மிகப்பெரிய இடத்துல கொண்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்குமே குறிப்பாக எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.